வணக்கம். இன்று ஜவ்வரிசி பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது உங்களோட ஆதரவை தாங்கங்களுக்கு. இப்போ ஒரு கப் தண்ணியை கொதிக்க விட்டு அதில் 50 கிராம் ஜவ்வரிசை நாங்கள் அவிய வைக்கிறோம். இந்த ஒரு கப் தண்ணி என்று சொல்லக்குள்ள 250 ml 50 கிராம் ஜவ்வரிசி. இதை ஊற வைக்கவோ தண்ணியில் ஊற வைக்கவோ இல்லை நெய்யில் வறுக்கவோ இல்லை, நேரடியாக சேர்க்கிறோம். இப்போ இங்கே க்ளீனாக எல்லாம் வரும், அதால் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை ஜவ்வரிசி அங்கே க்ளீனாக கிடைக்காட்டி நீங்கள் கொஞ்சம் கழுவிட்டு சேர்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே 1/4 தேக்கரண்டி உப்பு அதிகம் சேர்க்கப்படாது. இது இனிப்போட சுவையையும் பாயாசத்தோட சுவையும் அதிகரித்து காட்டுறதுக்காக தான் இந்த 1/4 டீஸ்பூன் உப்பு அல்லது 10 பிஞ்ச் அளவு உப்பு போடுங்க. 1 லிட்டர் தான் இதெல்லாம். 1/4 லிட்டர் தண்ணி, 3/4 லிட்டர் பசுப்பால், காய்ச்சாத பசுப்பால். இதுக்கு இது அளவு. எங்கட அம்மா மில்க் மெய்ட்டினெல்லாம் பால் பாயசம் வைக்கிறது. அங்கே பசுப்பால் கிடைக்கிறது கஷ்டம். நான் பசுப்பாலில் வைக்கிறேன். ஆனால் எல்லோரும் கேட்பாங்க, என்னென்று புள்ள உங்களோட அம்மா வைக்கிற பாயசம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டு. அது ரகசியம் மில்க் மெய்ட்டும் அது ரோஸ் எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கிறது தான். இப்போ என்னட்டே கேட்பாங்க, என்னென்று உங்களோட வீட்டு பாயசம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்னென்று இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிறீங்கண்டு. அதனால தான் இந்த பாயசத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ 4 டீஸ்பூன் தேக்கரண்டி நெய்யில் முந்திரி பருப்பை வதக்கிறாரு. அது கொஞ்சம் மரவாசா பொரிஞ்சதுக்கு பிறகு ப்ளம்ஸ், சுல்தானா அது சேர்க்குறாங்க. சேர்த்து நல்லா பொரிய விடணும். இந்த சுல்தானா ப்ளம்ஸ் நல்லா பலூன் மாதிரி உப்பி ஊதி வரும் வரைக்கும் நீங்கள் இதை பொரிக்க வேணும். பலூன் மாதிரி இப்படி வந்தோடனே அடுப்பு ஓப்பன் பண்ணி விடலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு பாலில் விட்டு காய்ச்சறதால இந்த பாயசம் அடிப்பிடிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் விறகடுப்பு இதை அடுப்பில் வைக்கக்குள்ள அதை கொஞ்சம் கிண்டி விட்டு கொண்டு தான் இருக்க வேணும். அப்போ தான் இந்த ஆடை வராது. அப்படி ஆடை வந்தாலும் அதை வலிச்சு விட்டு அந்த பாலுக்குள்ளே கரைச்சி விட்டுருங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். பசுப்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால்லையும் வைக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கக்குள்ள அதுக்கு வனிலா சேருங்க, பசுப்பால் எண்ணக்குள்ளே அதுக்கு ரோஸ் எசன்ஸ் சேருங்க. அப்போ தான் அது பொருத்தமாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் சுவையும். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுட்டு இந்த ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் அவிய விடணும். கண்ணாடி பதம் அதாவது கிளாஸ் பதம் வந்த உடனே 30 கிராம் சீனி சேர்க்கிறேன். 1 லிட்டருக்கு 30 கிராம் அளவு. நாங்கள் இதோட 1/4 டின் மில்க் மெய்ட்டும் சேர்க்க போகிறோம். ஒருவேளை மில்க் மெய்ட்டை நீங்கள் 1/2 டின்னோ அப்படி கூட போட்டிங்கன்னா சீனியோட அளவை குறைக்கணும். இல்லை மில்க் மெய்ட் நீங்கள் போடாமல் செய்கிறதா இருந்தால் சீனியோட அளவை கூட்ட வேணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டது. இந்த பதம் ஓகே. இப்போ இதுக்குள்ளே 1/4 டின், அதாவது 2 பெரிய குழிக்கரண்டி வருது 1/4 டின் மில்க் மெய்ட். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ ஏலக்காய் பவுடர் 10 ஏலக்காய் சீனியோடு சேர்த்து பவுடராக்கி போடுறோம். இப்போ கஜு ப்ளம்ஸ் அது சேர்க்குறோம். கடைசியாக ரோஸ் எசன்ஸ். இது எனக்கு கையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் என்றபடியாக என்னோடய கணவர் தான் இதை உங்களுக்கு செய்து காட்டுறார். நன்றி ரமணன். இப்போ ஒரு தேக்கரண்டி ரோஸ் எசன்ஸ் அதுக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எங்களோட அம்மாவோட பால் பாயசத்தோட வாசனைக்கும் ருசிக்கும் காரணம் இந்த மில்க் மெய்ட்டும் ரோஸ் எசன்ஸும் சேர்க்கிறது தான். வனிலா சேர்க்கிறது இல்லை. சிலர் ஏலக்காய் பவுடரோடு விட்டுருவாங்க. ஆனால் எப்படி செய்து பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பலூடா டேஸ்ட்டும் வரும் உங்களுக்கு. நல்ல வாசமாக இருக்குது. வீடு பூரா இந்த ரோஸ் எசன்ஸும் பாலும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான வாசம் வீடு ஃபுல்லாக இருக்குது. பாயாசம் இப்படி தான் இருக்க வேணும். இதுதான் பதம்.
பொங்கல் மாதிரி களியாக வரக்கூடாது, அதே நேரம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி குடிக்கிற பதத்தில் இருக்க வேணும். இதுதான் சரியான பதம். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. மணக்க மணக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிளான நல்ல டேஸ்டான ஒரு பாயாசம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபாரமணன்.